பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பொழுதாக உங்களை ஆசீர்வதித்து தருகிறார். எங்கெங்க ஆசீர்வாதம்? நம்பினவங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க. எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே என்னை கைவிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நிக்கிறீங்களா? சில சமயம் இப்படி வரும். ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு நமக்கு நினைக்கக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள் நடக்கும்போது மனதில் அது தோன்றும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் கூட என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி. இல்ல, ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? இயேசு 54:7 இமை பொழுது உன்னை கைவிட்டேன். கைவிட்டது உண்மைதான். ஆனா எவ்வளவு நேரம் தெரியுமா? அப்படி கண்ணை இமைச்சு பாருங்க, அவ்வளவுதான். கண்ணை இமைச்சு பாரு, இமை பொழுது, அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன். உண்மையில நான் இரக்கமா இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட இமை பொழுது கைவிட்டார்னா சில காரணம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை நம்ம செய்த தவறு நிமித்தம் நம்மளை அவர் பக்கம் திருப்புவதற்கு, நம்ம ஆண்டவர் விட்டு வழி விலகி போவது நிமித்தம் கொஞ்சம் அவரை திரும்பி பார்ப்பதற்கு, நம்ம வழிகளை சரிப்படுத்தி கொள்ள தேவன் இமை பொழுது கைவிடக்கூடும். அப்பதான் எல்லாம் கைவிட்டு போச்சு, ஒண்ணுமே நடக்கல, நம்ம கைவிட்ட மாதிரி கர்த்தரை தேட ஆரம்பிப்பீங்க. எங்க தப்பு நடந்துச்சு, ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப அதை சரிப்படுத்தின உடனே ஆண்டவர் உங்களை அனைத்தை சேர்த்து கொள்ளுவார். அதனால இது இமை பொழுது வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். இன்னைக்கு நீ சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டம், நெருக்கம், அது ஒரு சின்ன காரியம், கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். அது கடந்து போயிடும். இமை பொழுதுதான். ஆனா உன் மேல நான் வச்சிருக்கிற இரக்கம், உன் மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு, அது ரொம்ப பெரியது. அது உருக்கமான இரக்கம். உன்னை நான் சேர்த்துக்கிற புறம்பெல்லாம் தள்ள மாட்டேன். நீ பாவம் செய்துட்ட, என்னை துக்கப்படுத்திட்ட, நான் கைவிட்டுட்டேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். நீ வா, நான் உண்மையில இரக்கமுள்ள தேவனா இருக்கிறேன் அப்படின்னு அணைத்து கொள்ளுகிற ஒரு தேவன் அவர். பேதுரு பாருங்க, ஆண்டவரை மறுதலிச்சிட்டார். மரியாதை கூட இல்லை. ஆண்டவரேன்னு சொன்னவரு அவனை எனக்கு தெரியாதுன்னு இயேசுவை மறுதலிச்சிட்டார் ஒரு சூழ்நிலையில. அப்போ இயேசுவனை திரும்பி பார்க்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? என்னை மறுதலிச்சுட்டு என்னை தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீ என்னை மறுதலிச்சுட்டேன்னு சொல்லும் போது பேதுரு யோசிக்கிறார், ஐயோ நான் ஆண்டவரை மறுதலிச்சுட்டேன், இனி முடிஞ்சிடு. ஆண்டவருக்கு எனக்குள்ள தொடர்பே துண்டிக்கப்பட்டு போச்சு, இனி அவ்வளவுதான். அதை நினைத்த போது மனம் கசந்து அழுதாராம். வசனம் சொல்லுது, மனம் கசந்து அழு, ஐயோ நான் இந்த தப்பை பண்ணிட்டேனே, என் ஆண்டவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்திட்டேனே, இனிமே அவ்வளவுதான், எப்படி ஆண்டவருடைய முகத்துல விழிப்பேன்னு சொல்லி இனிமே ஆண்டவர் என்னை கைவிட்டுருவாரு, என்னை தேட மாட்டான்னு நினைச்சார். ஆனா இயேசு பேதுருவை தேடி வந்து பேசுகிறார். பிரத்யேகமா அவரை சந்தித்து பேசுகிறார். அவருக்கு நீ பொறுப்புகளை எல்லாம் தருகிறார். இமை பொழுது கைவிட்ட மாதிரி தெரியும், ஆனா கைவிடுவதில்லை. சில சமயம் ஆண்டவர் கையை விட்டுருவாரு. நீங்க எழுத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, ஆண்டவர் கையை பிடிச்சு நீங்க எழுப்பீங்கல்ல, இங்கதான் போகணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் ஆண்டவர் என்ன, ஆண்டவர் விட்டுருவார். சரிப்பா நீ போ அப்படின்னு. ஆரம்பத்துல நல்லா தான் தெரியும், ஆண்டவரே இல்லாம நம்ம இஷ்டப்படி செய்யறது. அப்புறம் தான் தெரியும் நஷ்டம், இழப்பு, வேதனை, நெருக்கம் வரும்போது, ஐயோ ஆண்டவர் கையை விட்டுட்டனே, அதனால எனக்கு பாதிப்பு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே. அதை உணர்ந்த மனம் திரும்பின உடனே அவருடைய இறக்க நம்ம அணைத்து கொள்ளும். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரும் என்னை மறந்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ நீ கலங்கி நிக்கிறீங்கல்ல, உங்களோட தான் பேசுகிறார். நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? உனக்காகத்தானே நான் சிலுவையில கைவிடப்பட்டவராய் தொங்கினேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த பிரச்சனை, இந்த ஃபீலிங், இந்த கஷ்டத்தை நான் உணர்ந்து கொள்ளும்படி சிலுவையில கைவிடப்பட்டவராய் நான் தொங்கினேனே. உன்னுடைய உள்ளத்தின் காயம், வேதனை எனக்கு தெரியும். நீ வா, நான் உருக்கமான இரக்கத்தோடு உனக்காய் காத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு அவருடைய கருத்துக்குள்ள வந்துருங்க. ஆண்டவர் உங்களை அணைத்துக் கொள்ளுவார். ஆண்டவரே, இமை பொழுதுதான் என்னை கைவிட்டீர், ஆனால் உங்களுடைய இரக்கம் பெரிது, என்னை சேர்த்துக் கொள்ளுகிறீர், என்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும்.
உம்முடைய சமூகத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன். உம்மை இல்லாம எனக்கு வேறு ஆறுதலும் இல்லை, வேறொரு கதியும் இல்லை. நீங்க தான் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.